சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திராவிட மாடல் அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுவது வெட்கக்கேடு. ஆட்சியாக நடக்குது இங்கே. வாயத்திறந்தா என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். இப்படி ஒரு கேவலமான ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இதுன்னா ஜனநாயக நாட்டில் இருக்கோமா இல்லை சர்வாதிகாரத்தில் இருக்கோமா? பேசுனா கைது செஞ்சுருவீங்க. இப்போ வேறு காரணம் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் இப்போ பணம் வாங்கினாராம், ஒரு படத்தயாரிப்பாளரை மிரட்டினாராம். அந்த படத்தயாரிப்பாளர் இப்போ போய் பாருங்கள், படத்தயாரிப்பாளர் அந்த எஃப்ஐஆரில் போட்ட அட்ரஸை பாருங்கள், அப்படி ஒரு ஆளே இருக்க மாட்டான். நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ என்னென்ன வேலை கேவலம் இல்லையா? நேரடியாக வந்து அரெஸ்ட் பண்ணணும். போகிறாங்க வீடுது, எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி காலையில் 6 மணிக்கு வந்த மாதிரி அதே இன்ஸ்பெக்டர் போகிறார். இது வேடிக்கை என்னென்னா, எல்லா கேஸுக்கும் ஒரே இன்ஸ்பெக்டர். எங்கள் வீடு இப்போ சவுக்கு சங்கர் வீடு வந்து இதில் அந்த ஆதம்பாக்கம், ஸோ அது மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் போகிறார் இங்கே. ஆனால் எங்கள் வீடு கோடம்பாக்கம், அதுக்கும் மடிப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் வர்றார். என்ன அரெஸ்ட் பண்ணேன்? நான் கேட்டேன், என்ன நீங்கள், நான் கோடம்பாக்கமாச்சேன், நீங்கள் என்ன மடிப்பாக்கத்திலிருந்து வந்திருக்கீங்க? சார், இந்த சைஃபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் லேடி அவங்க என்னை போய் அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க சார். அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று இல்லையா போலீஸில்? யார் வேணுனாலும் யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா? அதே மாதிரி என்ன தெரியுமா, சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டு தான் எல்லாருமே போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் கோடம்பாக்கம் சைதாப்பேட்டை ரைட்டு, சவுக்கு சங்கர் ஆதம்பாக்கம் சைதாப்பேட்டை ரைட்டு, கமிஷனர் ஆஃபீஸ் எக்மோர் அங்கே ஒரு சைஃபர் கிரைமிங் இருக்குது. அதில் இருந்தவர் ஈசிஆரில் இருக்கார் வீடு, அவரையும் சைதாப்பேட்டை கொண்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரே மேஜிஸ்ட்ரேட்டர் ரிமாண்டு, ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அவர் வந்தவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் பார்த்தாங்க போலீஸ், ஒரு வசதியான மேஜிஸ்ட்ரேட். எக்மோருக்கு போனாங்க, 2-3 மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, போகிறவனெல்லாம் ரிமாண்ட் பண்ணாதீங்க, வழிமுறைகளை கடைப்பிடிங்க. கேட்குறாங்க மற்ற மேஜிஸ்ட்ரேட். எல்லாத்துக்கும் சைதாப்பேட்டை. அவர் வரவங்களெல்லாம் என்னையும் அப்படி தான் ரிமாண்ட் பண்ணார், இவரையும் போன உடனே ரிமாண்ட் பண்ணிட்டார். பார்க்குறாரா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, சமூகத்தை காக்க வேண்டியவங்களே நீங்கள் தானே, நீதிபதிகள் தானே. போலீஸு பொய் கேஸ் போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் காவல்துறையில் இருந்தேன். அவன் கொண்டு வந்ததை மனசாட்சிப்படி பார்த்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்க வேண்டியதே நீங்கள் தானே, நீதிபதிகள் தானே. நீங்கள் தானே நாட்டை காப்பாற்றணும், அப்பாவிகளை காப்பாற்றணும், நிரபராதிகளை காப்பாற்றணும். காவல்துறை வந்து சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்கே தான் போகிறது நீதிக்கு?